எப்படியாவது நம்ம குடும்பம் சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். நம்ம குடும்பத்தில் உள்ள கணவனை பிள்ளைகளை தெருவில் விட்டுட்டு தேசம் அப்படின்னு சொல்லி இந்தியா மாறினா மாறாது. இந்தியா அப்படியே தான் இருக்கும். அதை மேப்பை விட்டுலாம் மாத்திர முடியாது. ஆனால் நாம் மாறினால், நாம் ஒளி கொடுக்க ஆரம்பித்தால், நம்ம வீட்டுக்குள் ஒரு எரிபந்தம் எரிய ஆரம்பித்தால் தெரு வெளிச்சமாய் மாறும். அந்த தீ பக்கத்திலும் பற்றி பரவும். நம்ம வீட்டுக்குள்ள ஜெபம் வந்துட்டா எல்லார் வீடும் சரியாயிரும். நம்ம கோள் சொல்றதை நிறுத்தணும், நம்ம புறங்கூறுறதை நிறுத்தணும், மற்றவங்களை கேவலமா பேசுறது நம்ம நிறுத்தணும், மற்றவங்களை நியாய தீர்ப்பு பண்றதை நம்ம நிறுத்தணும், மற்றவங்களை குற்றப்படுத்துறதை நம்ம நிறுத்தணும், மற்றவங்க மேல பொறாமப்படுறதை நம்ம நிறுத்தணும், மற்றவங்க மேல எரிச்சல் படுறதை நிறுத்தணும். எல்லாத்தையும் நம்ம நிறுத்திட்டா தேசம் சந்திக்கப்பட்டுரும். ஜெபிக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் அவ்வளவு இருந்துட்டு இந்தியா மாறினா எப்படி மாறும்? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரே ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காரு. ஆமா, அதுல கொஞ்சம் கஷ்டம். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது கத்துறதுல இல்ல. கப 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 கபன்னு கத்துனா ஆண்டவர் அந்தரங்கத்தை பார்ப்பார். அந்நிய பாஷையா பேசிக்கிட்டு இருக்கிறது உள்ள உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? செத்த கிரியை வச்சுக்கிட்டு ஆண்டவர் நல்லவர்னா அவர் உனக்கு கெட்டவர் தான் இருப்பார். ஆமென். உங்கள் கிரியைகள் மாறணும், அந்தரங்கம் மாறணும், சிந்தா மாறணும். சத்துருவனும் கடந்து போயிட்டே இருக்கணும். அவன் என்னத்தை கொண்டு போறான்? நீ என்னத்தை கொண்டு போ? நான் எதற்கு பூமிக்கு வந்தேன்? எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. அதுக்குதான் உங்களை உருவாக்குறார். அதான் உடைச்சார். கணவனை வச்சு உங்களை உடைச்சார், பிள்ளைகளை வச்சு உடைச்சார், சூழ்நிலைமையை வச்சு உடைச்சார், சொந்தக்காரங்களை வச்சு உடைச்சார். நீ தனியா இருக்கிற, அனாதை போல இருக்கிற, திக்கற்றவளா இருக்கிற, கைவிடப்பட்டு மனநொந்து போய் இருக்கிற. இதுதான் ஆண்டவர் உங்களை உருவாக்குகிற அக்கினி. ஆமென், ஹல்லேலூயா. உருவாக்கிட்டார். இனி ஆசீர்வதிப்பார். இனி உங்களை கொண்டு ராஜ்யத்தை கட்டுவார்.